வருவார்கள். You know, the Christians prefer to go through a ritual. ஆகவே கிறிஸ்தவர்கள் சடங்காரச்சத்திற்குள்ளாக போவதை விரும்புகிறார்கள். You take this breaking of bread. அப்பம் விற்கிற ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்கள். Do you know one of the meanings of the breaking of bread? அப்பம் விற்கிற அந்த காரியத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால் there are two meanings. அதற்கு இரண்டு பொருள்கள் இருக்கிறது. If you didn't know it, you can know it now. உங்களுக்கு தெரியவில்லையா? இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். First of all, முதலாவதாக when Jesus broke the bread, இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது he said in 1 Corinthians 11:24, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் my body broken for you, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. and you take a little bit of that bread and break it and put it into your mouth. நீங்கள் அந்த ரொட்டியிலே அப்பத்திலே கொஞ்சம் எடுத்து உடைத்து அதை உங்களுடைய வாயிலே போடுங்கள். Now you know in some churches they give you little round wafers where you go and pick it up. சில சபைகளிலே கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் அப்பம் போல சிறு சிறு வட்டமாய் இருக்கக்கூடிய அப்பத்தை கொடுக்கிறார்கள். Or some churches they just break it up into small bits of bread and to make it easy for you. சில சபைகளிலே அந்த ரொட்டி அப்படியே தூள் தூளாக ஆக்கி அதை உங்களை எடுத்துக்கொள்ள சொல்வார்கள். All these people don't have the slightest clue what breaking of bread is. அப்பம் பிற்பது என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு சிறு அபிப்பிராயம் கருத்து கூட இல்லாதவர்கள். 100% a ritual. அது 100% ஒரு சடங்கு. But what does it actually mean? ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? Jesus didn't break it up into small pieces and give it to his disciples. இயேசு அவைகள் எல்லாம் அப்படியே சிறு 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 துண்டுகளாக பிரித்து கொடுக்கவில்லை. He broke it and said, each of you take some. எல்லாரும் ஒரு துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன்? Because the meaning is when you break it, நீங்கள் அதை பிக்கும் பொழுது and put it in your mouth, உங்களை வாயிலே வைக்கும் பொழுது you're saying, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? Lord, I also want to be broken just like you on the cross. ஆண்டவரே நீர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டது போல நானும் நொறுக்கப்பட வேண்டும். I want to die. நான் மரிக்க வேண்டும். To myself. என்னுடைய சுயத்துக்கு. Here is my testimony. இதான் என்னுடைய சாட்சி. Now if you don't want to die to yourself, நீங்கள் உங்கள் சுயத்துக்கு மரிக்க விருப்பம் இல்லையானால் you should not break that bread. நீங்கள் அந்த அப்பத்தை பிக்க கூடாது. See, so many people they admire Jesus. अनेகர் இயேசுவை மெச்சிக்கொள்கிறார்கள். Oh Lord, ஆண்டவரே how you died on the cross. எப்படி சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே. What great love for me. எனக்காக எவ்வளவாய் நேசித்தீர் ஆண்டவரே, அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. But you know you're supposed to die like that to one another. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் அதே விதமாக மரிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? When somebody treats you badly, யாராவது உங்களை மோசமாக நடத்தினால், or you speaks to you badly, தவறாக பேசினால், if you die to yourself you will not reply. நீங்கள் அதற்கு மரித்து விட்டால் நீங்கள் மாறுத்திரம் சொல்ல மாட்டீர்கள். Why is it there's so much conflict between husband and wife? ஏன் கணவன் மனைவிக்குள்ளாக அவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது? Why is it there's so many conflict between brothers and sisters? ஏன் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக அவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது? சகோதரர்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? சகோதரிகளுக்குள்ளே ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? It's because either one or both of them have not died. இருவரிலே ஒருவரோ அல்லது இருவருமோ மரிக்கவில்லை. Why is it all churches there's fighting? ஏன் எவ்வளவோ சபைகளிலே எல்லா சபைகளிலும் பிரச்சனைகள் சண்டைகள்? You go to any cemetery, நீங்கள் எந்த ஒரு கல்லறைக்கு செல்லுங்கள், you see anybody fighting there? அந்த கல்லறையிலே யாராவது சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களா? Perfect peace. அங்கே பூரண சமாதானம். You know why? ஏன் தெரியுமா? They're all dead. எல்லாம் மரித்து விட்டார்கள். Dead people don't fight. மரித்தவர்கள் சண்டை போட மாட்டார்கள். You know that? Dead people don't fight. உங்களுக்கு தெரியுமா செத்தவர்கள் சண்டை போட மாட்டார்கள் என்று? So if your husband and wife, if you fight, one of them is not dead. ஆகவே கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அதிலே இருவரிலே ஒருவர் மரிக்கவில்லை என்று அர்த்தம். Two brothers can't get along with each other, one of them is not dead. இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக ஒருமித்து இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அதிலே ஒருவர் மரிக்கவில்லை என்று அர்த்தம். Both are not dead. அல்லது இருவருமே மரிக்கவில்லை என்று அர்த்தம். Usually both are not dead. வழக்கமாக இரண்டு பேர் மரிக்காததான் காரணம். ஆனால் once a month they will holy, they'll come and take the bread. மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் அப்படியே பவ்யமாக வந்து அந்த அப்பம் விற்கிறதிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். Lord, thank you for dying for me. ஆண்டவரே எனக்காக மரித்ததுக்காக உமக்கு நன்றி. All hypocrisy. எல்லாம் மாய்மாலம். They don't have any idea what this breaking of bread is. அப்பம் விற்கிறது என்றால் என்ன என்ற ஒரு சிறு கருத்து கூட உங்களுக்கு இல்லை. You're admiring what Jesus did for you. இயேசு உங்களுக்காக என்ன செய்தாரோ அதை நீங்கள் பாராட்டுகிறீர்கள். You don't want to die yourself. ஆனால் நீயாகவே மரிக்க உனக்கு விருப்பம் இல்லை. Then when the bread comes to you, அந்த அப்பம் உன்னிடத்தில் வரும்பொழுது just look at it. அதை பார்க்கிறாய். Oh, what beautiful bread. என்ன அழகான ரொட்டி. Don't touch it. அதை தொடக்கூடாது. Pass it to the next person. அடுத்த ஆளுக்கு கொடுத்து விடு. That's what you should do. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். You say, Lord, ஆண்டவரே I admire you died for me. நீ எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, உம்மை பாராட்டுகிறேன், புகழுகிறேன். But I don't want to die. நான் மரிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. I won't break this bread. நான் இந்த அப்பத்தை பிக்க மாட்டேன் ஆண்டவரே. அடுத்த கொடுத்து விடுகிறேன். அதுதான் நேர்மை. But you don't do that. ஆனால் நீ அதை செய்வதில்லை. You break it.
நீங்கள் உடைக்கிறீர்கள், பிட்கிறீர்கள், telling a lie, ஒரு பொய்யை சொல்லுகிறீர்கள், that you want to die in your relationship with your wife, மனைவியோடு கூட உனக்குள்ள உறவிலே நான் மரிக்கிறேன் என்று சொல்லுகிறாய். You want to be like a dead person in your relationship with your husband, உன்னுடைய கணவனோடு கூட உனக்குள்ள உறவிலே நான் மரித்தவளை போல இருக்க வேண்டும் என்று அறிக்கை செய்கிறாய். Dead person in relation to that brother or sister, அந்த சகோதரனோடு கூடவோ சகோதரி கூட உள்ள உறவிலே நான் மரித்தவனை போல இருக்க வேண்டும் என்று அறிக்கை இடுகிறாய். You're not dead at all. ஆனால் மரிக்கவே இல்லை. You got a theory of the cross, but you're not dead. அந்த கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த கோட்பாட்டை வைத்திருக்கிறாய், நீயோ மரிக்கவில்லை. You come to the tree of knowledge, நீ அறிவின் விருட்சத்துக்கு வருகிறாய். knowledge of the cross, அந்த சிலுவின் அறிவுக்கு வருகிறாய். You got so much knowledge of the cross, சிலுவையை குறித்த அவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறாய். You haven't come to the tree of life. ஆனாலும் ஜீவ விருட்சத்துக்கு நீ வரவில்லை. Because in the front of the tree of life there's a sword that will fall on your head and chop you off. ஏனென்றால் அந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்பதாக உன் தலை மீது வந்து விழக்கூடியதான வெட்டக்கூடியதான ஒரு பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. You know, before sin came into the world, God did not put a sword in front of the tree of life. உலகத்திலே பாவம் வருவதற்கு முன்பதாக தேவன் அந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்பதாக ஒரு பட்டயத்தை வைக்கவில்லை. You read in the last verse of Genesis 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். As soon as sin came, God put a sword in front of the tree of life. பாவம் உள்ளே பிரவேசித்த உடனே ஜீவ விருட்சத்துக்கு முன்பதாக தேவன் ஒரு பட்டயத்தை வைத்தார். No sword in front of the tree of knowledge. ஆனால் அறிவின் விருட்சத்துக்கு முன்பதாக எந்த ஒரு பட்டயமும் இல்லை. And God says, தேவன் சொன்னார், you want knowledge, you can get as much as you want. உனக்கு அறிவு வேண்டுமா, எவ்வளவு வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள், பெற்றுக்கொள். You want my life, you have to die. என்னுடைய ஜீவன் உனக்கு வேண்டுமா, நீ மரிக்க வேண்டும். You want more of my life, you got to die. என்னுடைய ஜீவன் உனக்கு அதிகமாக வேண்டுமா, நீ மரிக்க வேண்டும். It's the same message in the cross, in the breaking of bread. இதே செய்தி தான் அப்பம் விற்கிறதிலே இருக்கிறது. But like taking off the sandals, this has become a ritual. எப்படி செருப்பை கழட்டி விட்டு உள்ளே வருவது சடங்காச்சாரமாய் மாறிவிட்டதோ அதே போல அப்பம் விற்கிறதிலும் சடங்காய் மாறிவிட்டது. So many churches, they never explain the breaking of bread because the pastor himself doesn't know what it means. அநேக சபைகளிலே அப்பம் விற்கிறதல் என்றால் என்ன என்பதை சொல்லுவதே இல்லை. ஏனென்று சொன்னால் பாஸ்டருக்கே தெரியாது. It means I've died. நான் மரிக்கிறேன். I want to die this week. இந்த வாரம் நான் மரிக்க விரும்புகிறேன். Till I break bread next month, I'm going to die every day. அடுத்த அப்பம் விற்கும் ஆராதனை வரும் வரை ஒவ்வொரு நாளும் நான் மரிக்கிறேன். And it says if you break that bread without recognizing that truth, இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாதபடிக்கு அப்பம் விட்டால் you are guilty of the body and blood of Jesus, verse 27. 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாய் இருப்பாய். That means you're as guilty as those fellows who nailed Jesus to the cross. அதனுடைய பொருள் என்னவென்றால் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்களே அவர்கள் எப்படி குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அதே போல குற்றமுள்ளவர்களாய் நீங்களும் இருப்பீர்கள். It's a very serious thing to take part in the breaking of bread. அப்பம் விற்கிறதிலே பங்கு பெறுவது என்பது ஒரு சிறிய ஒரு காரியம். The second meaning, இரண்டாவது பொருள் 1 Corinthians 10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். There is one bread. ஒரு அப்பம் இருக்கிறது. We who are many are one body. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். Partake of that one bread. அநேகராக நாம் எல்லாரும் ஒரே அப்பமாய் சரீரமாய் இருந்து பங்கு பெறுகிறோம். Second meaning is, இரண்டாவது அர்த்தம், Lord, ஆண்டவரே, I've died. நான் மரித்தேன். I want to die. நான் மரிக்க விரும்புகிறேன். Myself. எனக்கு சுயத்துக்கு மரிக்கிறேன். So that I can fellowship with all these other dear brothers and sisters with whom I'm breaking bread. இப்பொழுது நான் அப்பம் விற்கிற இந்த சகோதரரோடு கூட கர்த்தாவே நான் ஒன்றாக இருக்க முடியும். You don't want to break, you don't want to be one with them. நீ அவரோடு கூட ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லையா? You got tension and strain with some people which keeps on month after month after month after month. மாத கணக்காக உங்களோடு மற்றவர்களோடு கூட நெருக்கம் நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறதா? Year after year after year you can't get along with some people. எவ்வளவோ ஆண்டுகள் கடந்தும் கூட நீங்கள் இன்னும் ஒரு சிலரோடு கூட ஒத்துப்போக முடியாதபடி உங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கிறதா? But first Sunday of the month you come like a holy person. ஆனால் மாதந்தோறும் நீங்கள் பரிசுத்தவானை போல வருகிறீர்கள். Very reverently you break the bread and you eat it. பக்தியோடு கூட நீங்கள் அந்த அப்பத்தை பிட்டு புசிக்கிறீர்கள். Hypocrite. மாய்மாலக்காரன். Where is the oneness with the members of the body? ஒரே சரீரத்திலே அங்கமானவர்கள் எங்கே? There's no oneness. அங்கே ஒரு மனம் இல்லை. It's a ritual. அது ஒரு சடங்காய் மாறிவிட்டது. See 1 Corinthians 11:29. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். He who eats and drinks judgment to himself if he does not judge the body of Christ rightly. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கணை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். When you break the bread, you judge, you discern that these are members of the body of Christ. I have fellowship with all of them. நீங்கள் அப்பம் விற்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறார்கள், அவர்களோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நிதானிக்கிறீர்களா? My side, my heart is open. என்னுடைய பக்கத்திலே என்னுடைய இருதயமானது திறந்திருக்கிறது. And if he does not come to me, I will go to him. அவரிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் நான் அவரிடத்திலே போவேன். Some brother has got something against me, I'll go to him. ஒரு சகோதரனுக்கு என் மீது ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால் நான் போவேன். Why can't we have fellowship? ஏன் நம்மோடு கூட ஐக்கியம் நமக்குள்ளாக ஐக்கியம் இல்லை சகோதரரே? Even if you have done nothing wrong. நீங்கள் ஒரு தவறும் செய்யாவிட்டாலும்